நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மளை வந்து பேச வைக்கிறேன்னு இல்லை, நம்மளை திட்ட வைக்கிற ஒருத்தரை வந்து தான் டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து திருப்பதியிலையும் போய் தமிழ்நாட்டில் தான் கேஸு அப்படின்னா திருப்பதியிலையும் இப்போ ஒரு கேஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு எங்கே போனாலும் கேஸாக வாங்கிக்கிட்டு இருக்காரு. இது அவராக திருந்துற வரைக்கும் இது நிற்காதா சார் இந்த கேஸ் பிரச்சனை? இது என்ன ஒரு மனநிலைன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. அவரோட ஒரு படம் நடிச்சிருக்காரு, அப்புறம் பார்த்தா ஐபிஎல்னு ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்காரு. படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை. மஞ்சள் வீரன் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பூஜைலாம் கூட தாஜ் ஹோட்டலில் போட்டு தான் கூப்பிட்டாங்க. நான்லாம் கூட போகல. நான் அப்புறம் போகிற இடங்கள் பூரா அவருக்கான ஒரு பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த 2K கிட்ஸ்லாம் கொண்டாடுறாங்க. அப்புறம் பைக்கில் போய் ஸ்கிட் ஆனது, விழுந்தது, அப்புறம் ஜன நெருக்கடி உள்ள பெங்களூர் ஹைவேல, அது காஞ்சிபுரம் தாண்டி ஒரு இடத்துல இவ்வளோ ஸ்பீடாக போய் விழுந்து கை காலெலாம் உடஞ்சி பல சம்பவங்கள். உண்மையில் ஒரு காரை பிடுங்கி வச்சுக்கிட்டு ஒரு நீதிபதி அவங்கள கூட சொல்லியிருக்காங்க, திரும்ப அந்த காரை கொடுத்தோன்னா மறுபடியும் ஒரு ஓட்டை தான் செய்வார்ன்ற மாதிரியான நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் ரைட்டு. அது நீங்கள் ரேசர் பைக் மீதும் கார் மீதும் உள்ள ஒரு ஆர்வலர், நீங்கள் அதுவே தப்பான ஒரு விஷயந்தான். அதெல்லாம் ஒன்று பண்ணிங்க. உலகத்தில் ஒவ்வொரு மத நம்பிக்கையும் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. மத நம்பிக்கை இல்லாதவர்கள் உண்டு. அந்த மதம் சார்ந்த நம்பிக்கையோடு சேர்ந்து அந்த மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களும் உலகம் முழுக்க இருக்குது. ஒரு கிறிஸ்துவத்துக்கு ஜெருசலம், இஸ்லாமியர்களுக்கு மெக்கா, இந்துக்களுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பாக உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை எப்படியோ அதே போல் திருப்பதியும் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வராங்க. அது ஒரு நம்பிக்கையின் பேரில் தான். நீங்கள் உலகத்தில் அவ்வளோ பெருமா கோயில் இருக்கும்போது ஏன் திருப்பதிக்கு வராங்க, அவ்வளோ ஐயப்பன் கோயில் இருக்கும்போது ஏன் சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்போது அவங்க அங்கே ஒரு ஆன்மீக தலத்தை உணர்கிறாங்க. அங்கே ஒரு வைப்ரேஷன் தெரியுதுன்றாங்க. தொடர்ச்சியாக ஒரு நம்பிக்கை உள்ளது. இது இன்றைக்கி நேற்று உருவான கோயில் இல்லை, கிருஷ்ணதேவராயர் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு இது. இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா அதான் அங்கே போயிட்டு உன்னுடைய சேட்டை காமிச்சேன் அப்படி அது அந்த வீடியோலாம் பார்த்தேன் நான். ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்குது. ப்ராங்க் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு. இது என்னென்னா திமிரோட ஒரு உச்சம்னு கூட சொல்லலாம். நம்மளையவன் என்னையா பண்ணிடும் அப்படின்னு. அது உங்களுக்கு பொதுவாக நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் பாட்டி தாத்தாங்கெல்லாம் சொன்னது பெருமாள் கிட்ட விளையாடாத அப்படின்னு அவங்க நம்பிக்கை. இந்த புரட்டாசி மாதம் விரதம்லாம் இருப்பாங்க. குறிப்பாக வட மாவட்டங்களில் பெரும்பான்மையானவர்கள், அந்த வைணவர் இல்லாதவர்கள், ஜாதி மத வேறுபாடு, குறிப்பிட்ட இந்துக்கள் இதில் கிடையாது. இந்த பெருப்பால் 5 சனிக்கிழமையும் தழுவு வச்சு நாம மட்டும் அது கும்பிடுறது ஒரு வழக்கம். அது காரணம் என்னென்னா வட மாவட்டம், குறிப்பாக அந்த திருவள்ளூர் மாவட்டம், சென்னை, வேலூர் மாவட்டங்கள்லாம் திருப்பதி பக்கம் இருக்கிறதுனால அந்த திருப்பதி சார்ந்து இருப்பாங்க. அங்கேயே தெலுங்கு பீப்புளெலாம், இந்த மாவட்டங்களில் தெலுங்கு பீப்புளும் கலந்துருப்பாங்க. இதை தாண்டி ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குங்களா. நீங்கள் என்ன பண்ணீங்க போய், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா, நீங்கள் திருப்பதியில் அவ்வளோ ஸ்கேன் பண்ணுறாங்க உங்களை. நீங்கள் சிறப்பு தரிசனம் போன பொது தரிசனத்தில் போனாலும் சரி, உங்களை முழுக்க எந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸை நீங்கள் ஒரு சின்ன பிட்டு கூட எடுத்து மாட்டோம். ஒரு பேட்டரி கூட உங்களால் எடுத்து போக முடியாது. இவங்க ஒரு கேமராவை எடுத்து வைக்கிறாங்க. எப்படி எடுத்து போனாங்க, அதுவே பெரிய விஷயம். அது தேவஸ்தான போர்டு என்ன இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை கொண்டு போயிட்டு இதில் உச்சபட்டமாக எனக்கு ஒரு கோபத்தை உண்டாக்குனதுன்னா, நான் பல முறை திருப்பதிக்கு சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கோம், வந்துட்டுருக்கோம். எங்கள் அப்பா அம்மா அது கூப்பிட்டு போவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் அந்த 300 ரூபா சிறப்பு தரிசனம் இதெல்லாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் ஒன்று விஐபியாக இருக்கணும், இல்லைன்னா லெட்ரு வாங்கி போனோம், அது மாதிரி என்ன, இல்லைனா பொது தரிசனம் தான் அவங்களுக்கு. அப்போ என்னன்னா நாள் கணக்கில்லாம் கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி பக்தர்கள் நாள் கணக்கில் அங்கே நிற்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு அறையாக அது குடோன்வாங்க. இந்த சென்னை பகுதியில், வடார்காடு மாவட்டங்கள்லாம் இல்லை குடோனில் தங்க வச்சிட்டாம்பா, குடோனில் போட்டாங்க அப்படின்வாங்க. அப்போ நாங்கள் இதுவாக இருக்கும்போது ஒரு சின்ன பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும், பெரிய டிவி. அதில் பழைய ராமாயணம் தெரியுங்களா, டிடியில் நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ராமாயணம் ஓடிக்கிட்டு இருக்கும். அது பாட்டும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளாக தயிர் சாதம், சாப்பாடு, தண்ணீர் எல்லாமே உண்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த வாசலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு குடோனை ஓப்பன் பண்ண உடனே டக்குன்னு நேராக விட்டுற மாட்டாங்க. இன்னும் 2 தள்ளி இன்னொரு குடோனில் நிறுத்துவாங்க. அந்த ஜன கூட்டத்தை பொறுத்து, அந்த ஜன நெருக்கடியை பொறுத்து. இதுக்கிடையில் விஐபி பிரேக்கு இதெல்லாம் உண்டு. அவருக்கு அந்த அலங்கார இது மாற்றுறது, இதுக்கான டைம்லாம் எடுத்துக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் ஒரு நபர் போய் அந்த இது திறக்கிற மாதிரி ஒரு சைகை காமிக்கிறோன்னு எல்லாம் எழுந்து கோவிந்தா கோவிந்தான்னு கத்தோன்னா ஐன்ட்டு ஓடி வர்றாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? இது நிறைய பெரியவங்க உடனே எந்திரிக்க முடியாமலாம் நிறைய பேர் எந்திரிச்சாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ நேரம் காத்திருக்கிறது. எப்படா அப்போ நம்ம இது பொதுவாக தெரியுங்களா, நீங்கள் திருப்பதி போனவங்களாம் கேட்கலாம். நீங்கள் அந்த கூட்டம் இதெல்லாம் போயிட்டு வெளியே வரும்போது அந்த இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் இந்த வருஷம் பார்த்துட்டேங்க போதும், இதோட நம்ம, ஏன்னா அந்த இதோட
வெளியே வந்து அந்த லட்டுக்கிட்டெல்லாம் சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஏறும்போது ஒரு 2 மாதம் மறுபடியும் வந்து பார்க்கலாமா? இதுதான் நீங்கள் சபரிமலைக்கும் அப்படி தான். நீங்கள் ஏறும் பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும், அந்த நீலி மேலெல்லாம் ஏறிட்ட பிறகு இப்போ பெருமாளை இது ஐயப்பனை தரிசனம் பண்ணது போதும் அப்படின்னா அடுத்த மாதம் நடத்துறப்புக்கு வருவோமா? இது நம்பிக்கை. இதுதான் காரணம் வந்து இதுதான் இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கேட்டை திறந்து விட்டுறது சொன்ன மாதிரி வயதானவங்களாம் எழுந்துக்கிறாங்க அடித்து பிடிச்சிக்கின்னு திரும்ப ஓடிட்டு வரீங்க. அப்புறம் அங்கே நின்று க்யூவில் நின்று ஒரு வீடியோ ஃப்ராங்க் வீடியோ ஒன்று போடுறீங்க. எந்த விதத்தில் என்ன நீங்கள் வந்து இது பண்ணிட்டு யார் உங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்தது வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கை உள்ள இடத்தில் இது மாதிரியான விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது வந்து. இது ரொம்ப இதுவான ஒரு விஷயம். அது சிறுபலத்து மன்னிப்பு கேட்குறன்ற பேரில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு திமிர்தனமாக இருக்குது. அந்த வீடியோவும் கொஞ்சம் திமிராக தான் திமிராக தான் இருக்குது வந்து. இதெல்லாம் வந்து நல்லதே கிடையாது சார். ஞானவேல் ராஜா வந்து ஒரு இன்டர்வியூவில் பாலிவுட்டில் மக்களை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆக்ஷன் பிளாக்ஸ் வரணும்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஆனால் நமக்கு சொன்னது, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பேசினது எல்லாமே பாலிவுட் லெவலுக்கு தமிழ் சினிமா வரணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் இருக்கவங்க, அதாவது சவுத் சினிமாவில் இருக்கவங்க தான் பாலிவுட்டு போய் பெரிய படங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றது கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல சார் ரெண்டோட ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னால் இப்போலாம் இந்த மாதிரியான இன்டர்நெட், இமெயில் இந்த மாதிரியான வசதிகள்லாம் ஆகும்போது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் படங்களை. எனக்கு தெரிஞ்சு பண்ணால் திரைப்பட இயக்கம்னு ராயப்பேட்டையில் கவுடியா மடத்தில் ஒரு அமைப்பு இருந்தது. நான் சென்னைக்கு வந்த புதுசில் 35 ரூபாயோ 30 ரூபாயோ கட்டணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொஜெக்டரோட அந்த ஃபிலிமை கொண்டு வந்து ஃபிலிம் சேம்பர்லேயோ அல்லது வேறு எங்கேயாவது சூப்பர்கித்துன்னு ஒரு தேட்டர் ஒன்று டிடிகே ரோட்டில் அதில் வாடகை எடுத்து அவங்க போடுவாங்க. அப்போது லேண்ட்லைன் இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, இல்லாதவங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று பிரிண்ட் பண்ணி வச்சுருவாங்க, அதை அனுப்புவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்க வேண்டியது. அதில் நானும் உறுப்பினராக பார்த்து திடீர்னு பின்னாடி லைட்டு போட்டால் பாலுமகேந்திரா சார் இருப்பார், கமல் இருப்பார், பிசி ஸ்ரீராம்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க அந்த காலகட்டம். அப்போ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பெருமளவில் தெரியாத காலகட்டங்கள். மீறி ஃபெஸ்டிவலுக்கு போகிற பெரும்பான்மையான படங்கள் எந்த படங்கள்னா இந்தி படங்கள் தான். அவர்களுக்கு இந்தி சினிமா தான் இந்திய சினிமான்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. எப்பொழுது ஈழத்திலிருந்து தமிழர்கள் யூரோப் மாதிரி கனடா மாதிரி நாட்டிற்கு போனார்களோ, எப்பொழுது இந்த விஞ்ஞானம் திரைப்படம் வளர்ச்சி இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் உருவான விஸ்வரூபமானதோ அப்பொழுது நம்ம தென்னிந்திய படங்கள், குறிப்பாக தமிழ் படங்கள் யூரோப்பில் இன்னும் கொண்டாடுறாங்கன்னா அப்போ இந்திய சினிமா கிடையாதுன்ற ஒரு பிம்பத்தை போய் உடைச்சது. குறிப்பாக தொடர்ச்சியாக பல தமிழ் படங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பெருமளவில் வந்து ஹிட் அடிச்சுன்னு வந்தது. அதோட பாலிவுட்டோட அந்த இது மவுசே குறைஞ்சி போச்சு. ஞானவேல் ராஜா சொல்வதில் தவறே கிடையாது. இன்றைக்கு பாலிவுட் சினிமாவை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் தென்னிந்திய சினிமா இயக்குநர்கள் இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு நீங்கள் பல உதாரணம் சொல்லலாம். நீங்கள் கேஜிஎஃப்லேருந்து ஆரம்பித்து கேஜிஎஃப் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுலேருந்து தூக்கி ராஜமௌலி கொண்டாடுறாங்கங்க. பாகுபலி மாதிரியான ஒரு படம்லாம் நாங்கள் முடியாது. பாகுபலிலாம் பார்த்து மிரண்டுட்டோன்றான். இதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து அட்லி அங்கே சொந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு, பாந்திராவில் ஆஃபீஸ் போட்டார், அம்பானி வீட்டுக்கு வந்து இது பண்ணுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. ரன்வீர் கபூர் கூட அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணி விட்றாங்க, அவருக்கு மேக்கப் போட்டு விட்றாங்க, பவுடர் அடிச்சு விட்றாங்க, தலையை வாரி விட்றாங்கன்னா காரணம் என்ன? ஜவான்னு ஒரு வெற்றி படம். ஜவானை இங்கே போட்டு கழுவி ஊற்றினாங்க வந்து. அதில் 5 படத்துலேருந்து ஒவ்வொரு சீனும் எடுத்து ஒவ்வொரு கடல மாவு கொஞ்சம் இந்த மாவு கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து ஒரு வடையை சுட்டு தள்ளிட்டார் இவர் அப்படின்னு பேசியிருக்கிற நேரத்தில் அங்கே நாடானா இங்கே கொண்டாடிட்டாங்க. அந்த மாதிரி படம் அவங்களுக்கு வரவே இல்லையா. இங்கே நம்ம சொல்லி முடித்த விஷயங்களில் அவங்களுக்கு இன்னும் போய் சேரல. அதை தான் கரெக்டாக சொல்லிடுறாரு. குறிப்பாக எமோஷ்னல் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தென்னிந்திய இயக்குநர்கள் கை தேர்ந்தவர்கள். இந்தியன் 2 மேலே வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து தோல்வி படமாக அல்லது வந்து சரி எதிர்பார்த்த அளவுக்கு இந்தியன் மாதிரி இல்லைன்னா கூட சரி, சில பேர் வேணும்னே வந்து பண்ணுறாங்க. அதை போய் வேணும்னே பார்த்து தேட்டருக்குள்ளே உட்காந்துன்னு தாத்தா எங்களை சம்பவம் பண்ணுறாரு, சங்கர் எங்களை வந்து பெரட்டி எடுத்துட்டாரு, இப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் விட்டுங்க. சங்கர் மாதிரி எமோஷனலில் யாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதே கிடையாது. இன்றைக்கி வந்து பாலிவுட்லேருந்து நடிக்க வரவங்க இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் யார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மணி சார், சங்கர் சார் அப்படின்றாங்கன்னா அதான் காரணம். இப்போ வந்து வெற்றிமாறனையும் சேர்த்துக்கிட்டாங்க. இங்கே சங்கருடைய இந்தியன் 1ல் ஒரே ஒரு காட்சி உங்களுக்கு ஒரு உதாரணம். மேபி நீங்களாம் பேசியிருக்கும் போது அதை நீங்கள் தான் சொன்னீங்க. அது வந்து என்னென்னா, இந்த மனோரமா அவங்க வந்து தன்னுடைய கணவர் துப்பாக்கி சூட்டில் இறந்து விட்டதற்காக
ஒரு இருந்தவங்களும் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த அரசு அலுவலகத்தில். அதுக்கு லஞ்சம் கேட்பாங்க. யாருன்னா ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, அவருடைய கணவர், இந்த அம்மா அந்த கடையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த லஞ்சம் கேட்குற அதிகாரியினுடைய தொகை என்னால் கொடுக்க முடியாது, இந்த மாதாந்திர இந்த பென்ஷனை வச்சு தான் என்னால் வாழ்க்கையை ஓட்ட முடியுங்க, வேறு எனக்கு யாரும் கிடையாது, குழந்தை குட்டு கிடையாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் எனக்கு பேப்பரே கிடையாது, நீ இந்த நபருக்கு நீ பொண்டாட்டியே கிடையாது, நான் எழுதுவேன், ரெக்கார்டு எழுதுவேன்னு சொல்லும் பொழுது தான் அட பாவின்ட்டு இது என்கிட்ட இருக்குங்க சாமிக்கு முடிச்ச இதுவும் இருக்குது. எப்படிலாம் ஒரு டைரக்டர் கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். பணம் இல்லைங்க அப்படின்னா பணம் இல்லைன்னா உன் பேப்பர் நகராதுன்னு தள்ளுறான். அப்புறம் வந்து மடியிலேருந்து எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு கடைசியாக என்கிட்ட இருக்குதான் சாமி, சாமிக்கு முடிச்சு வச்சுன்னா இதெல்லாம் கொடுத்து எனக்கு சாபத்தை, என் குடும்பத்துக்கு சாபத்தை இது பண்ண பார்க்குறியான்னு அப்படியே வாக்குவாதமோ, நீ இன்னாருடைய மனைவி இல்லைன்னு என்னால் எழுத முடியும், ரெக்கார்டே எழுத முடியும் போது தான் இப்போ மண்ணை வாரி வெளியே தூத்தின பிறகு அந்த இதுவெல்லாம் கீழ்ச்சி போட்டு அந்த அம்மா இறந்து போயிடும். இறந்து போயிட்டோடனே தன்னுடைய பெல்ட்டை தைப்பதற்காக இந்தியன் தாத்தா கொடுத்து போனால் அந்த பெல்ட்டை திரும்ப வாங்கிறதுக்காக வந்திருப்பார். இந்த காட்சிகள் எல்லாம் வந்து ஜோடிக்கப்பட்டதாகவே கிடையாது. நீங்கள் காட்சிகளை பார்க்கும்பொழுது அவ்வளோ யதார்த்தமாக போயிட்டுருக்கோம். இங்கே இருந்தாங்களா அந்த அம்மா எங்கன்னு ஒன்று, அங்கே இருக்கிறவங்க சொன்ன கதையை கேட்ட பிறகு தான் அவர் சம்பவத்தில் இறங்குவார். இந்தியன் டூவில் அதை மிஸ் பண்ணிட்டார். உண்மையிலே இதைத்தான் அங்கே கொண்டாடினாங்க. நீங்கள் வந்து வெறும் பாலிவுட்டில் கிடையாது, சவுத் இந்தியாவிலே அந்த இந்தியன் வந்து கொண்டாடுறதுக்கான காரணம் அதுதான். இது மாதிரி பல படங்கள் நம்ம சொல்லுவோம். ராஜமௌலியோடைய படங்கள் எல்லாம் அங்கே வெற்றி பெறுவதற்கான காரணம் எதான், ஞானவேல் ராஜா சொன்னது தவறே கிடையாது, உண்மைதான் அது. சார், விஜய் அவர்கள் வந்து நடைப்பயணம் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்துட்டுருக்கு சார். இந்த டாக் நிஜமாவே நடக்க போதா? இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அது எத்தனை பேர்னு இல்லை, விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இல்லை கட்சி ஆரம்பித்த பிறகு நடைபயணம்ன்ற ஒரு விஷயம் விஜயோடைய ஒரு 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 ஐடியாவில் இருக்குது. அது காரணம் என்னென்னா, விஜய் மீது வர தொடர்ச்சியான விமர்சனங்கள் என்னென்னா, ஏங்க இவர் வந்து எக்ஸ்தலத்தில் இது பண்ணிகிட்ருக்காரு, அரசியல் பண்ணிகிட்ருக்காரு, அறிக்கை அரசியல் பண்ணிகிட்ருக்காரு, அப்புறம் வந்து ஃபோட்டோ அரசியல் பண்ணிகிட்ருக்காரு, மிஞ்சி போனால் மாணவர்களுக்கு வந்து பரிசளிப்பு அரசியல் பண்ணுறாரு, இல்லை கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அங்கே போய் எதுவும் பேசாமல் மீடியா கிட்ட வந்து மௌன அரசியல் பண்ணுறாரு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளப் போகுது. இதை தாண்டி இந்த விமர்சனத்துக்கு ஒரே பதில், ஏன்னா விஜய்க்கு சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், சில அரசியல் தலைவர்கள் பின்புலமாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அவங்க சொன்னது என்னென்னா, தம்பி நீங்கள் வந்து இங்கே நீங்கள் ஃபேன்ஸை மற்றவங்கள தாண்டி பொதுஜனம் கிட்ட உங்களுடைய கொள்கை, பொதுஜனம் கிட்ட நீங்கள் போய் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி வந்து நடைபயணம் தான். ஆனால் விஜய் வந்து ஒரு 100 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் நடைபயணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 100 வேணாம், ஒரு 50 தொகுதிக்குள், அந்த 50 தொகுதியிலையும் ரொம்ப பின்தங்கிய தொகுதிக்குள் அவர் போயிட்டாருன்னு வச்சுங்க, ரீச் ஆகிட்டாருன்னு மக்களை பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, ஒரு பெருவாரியான ஓட்டு வந்து விஜய்க்கு கிடைக்கும். அதை மாற்று கருத்தே கிடையாது. அது நம்ம கேள்விப்பட்டதுன்னா, அந்த கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸுக்கு அப்புறம் 2-3 வாரத்தில் படத்தோட சக்ஸஸ் மீட்டோடு சேர்த்து ஒரு மாநாடு தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாநாடு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த 10th + 2 மாணவர்கள் சமையல் பண்ணார் இல்லைங்களா, அவர் கொடுத்த அப்டேட் தான் வந்து. ஆமாம், 10 லட்சம் பேருக்கு சாப்பாடு செய்ய சொல்லியிருக்காருங்க. மதுரையில் நின்ட்டார் அவர். வந்து மதுரையில் தான் மாநாடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எப்படின்னா, லியோ டைம்லேயே ஒரு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. வந்து அந்த நேரம் அப்படியே பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து லியோ ஆடியோ லான்ச்சு நடக்காமல் போயிடுச்சு. இப்போது விஜய் கண்டிப்பாக ஒரு மாநாடு, ஏன்னா மாநாட்டில் தான் உங்களுடைய கட்சியுடைய கொள்கையை சொல்ல முடியும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி பேச முடியும். அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் வந்து கட்சி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அதில் வரணும். நடைபயணம் இருக்குது. அடுத்து தளபதி 69 படம். அந்த 69 படம் ரிலீஸ் ஆன உடனே சட்டமன்ற தேர்தலுக்கும் அந்த ரிலீஸுக்கும் 7 மாத இடைவேளை. இந்த 7 மாதத்திற்குள் விஜய் பண்ணக்கூடிய அந்த அரசியல், மக்களை போய் சந்திக்கக்கூடிய அந்த விஷயம், நானும் உங்களோட ஒருத்தனாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை தான் அவருக்கு வெற்றியா அல்லது பெருவாரியான வாக்குகளை தருமா? இதோடு சேர்த்து வந்து சீமானுடைய நாம் தமிழர் வந்து அவங்களா கூட சேருவாங்களா, இல்லை அவராக கூட சேருவாரா அப்படின்னா அதுதான் முடிவாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து சீமான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், வந்து தம்பி வரட்டுமே, 2 திராவிட கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்குமா, என் தம்பியும் வரட்டும், என் கொள்கைக்கும் அவங்க கொள்கையும் அவர் கொள்கைக்கும் ஒத்து போனால் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து கூட வருங்காலம் வர சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக நின்று கூட நாங்கள் நிற்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது அந்த முடிவுகள்லாம் இன்னும் இருக்குது, அதெல்லாம் தெரிய வரும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறார், விரைவில் அதை தொடங்கும். நடைப்பயணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்ற ஒரு விஷயம் வைப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இதில் வந்து அவர் எப்படி எந்த அளவுக்கு பேசுகிறாரோ அதை பொறுத்து தான் மக்கள் வந்து விஜய் பக்கம் போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது. அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நானும் எதிர்பார்த்து இருக்கேன்.
அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம்.